கிறிஸ்துக்கள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட மீண்டும் ஒரு விசை தேவனுடைய புண்ணிய நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறுகிறேன். இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி அல்லது இன்னைக்கு வருகிற தேவ வார்த்தை எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 21வது வசனம். அது எவ்வாறாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அப்பொழுது சவுல் நான் பாவம் செய்தேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இதோ நான் மதியினமாய், இதே நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் அப்படின்ட்டு சவுல் சொல்றாரு. இந்த கதையுடைய பகுதி எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா, தாவீதை கொல்லுவதற்காக அவரை பின்தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க. சவுல் ராஜா தாவீதை கொல்லுவதற்காக பின்தொடர்ந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே என்ன செய்ய மாட்டாங்க, தாவீது சவுலால் தாவீதை கொல்ல முடியாது. அவங்க இருக்கிற இடத்துல யார் போவாங்கன்னு சொன்னால், தாவீதே அங்கே போவார். அங்கே போயிட்டு நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசிங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவரை ஒருத்தர் கொல்ல போகிறாங்க, ஆனால் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், அதை பெரிதாக எண்ணாதபடிக்கு அங்கே அவரால் என்ன செய்ய முடியும்னு சொன்னால், சவுல் ராஜாவை கொல்ல முடியும். ஆனால் அவர் கொல்லலை. ஏன்னு சொன்னால், ஆண்டவர் அவரை ரொம்ப அபிஷேகம் பண்ணி முதலாவது ராஜாவாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்கள நான் என்ன செய்ய, அவங்க மேலே கை போட மாட்டேன்னு சொல்லி அவர் பயன்படுத்தின 2 காரியங்களை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வந்துட்டு அவங்களுடைய சேவர்களை பார்த்து சொல்வார், நீங்களாம் எப்படி பேர்பட்ட ஒரு ராஜாவே, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணவரை என்ன செஞ்சீங்க, பத்திரமா நீங்கள் பாதுகாக்கல, உங்களை என்னது மரணத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும், நீங்கள் ஒரு ராஜாவை என்ன செய்யல சரியாக பார்க்கல அப்படின்னு சொன்னார். ஏன்னா இவர் என்ன செஞ்சார், இவரை என்ன செய்கிறார், அவரை கொல்வதற்காக ராஜா முயற்சிக்கிறாரு. ஆனால் தாவீது பாருங்க எவ்வளோ ஒரு ஞானமாக இருக்கிறாரு. அந்த காரியத்தை கேட்டு அந்த சேவர்கள், அவரோடு குறைந்த பாதுகாவலர்களை அவரை திட்டுற சத்தத்தை கேட்டு, இது தாவீதின் குரல் மாதிரி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி சவுல் கேட்குறப்ப, ஆமாம் நான் தான், நான் பாருங்க உங்களை எனக்கு கையில் ஒப்பு கொடுத்துருந்தாங்க, ஆனால் உங்கள் ஆட்கள்லாம் உங்களை சரியாக பார்த்துக்கல அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறார். அப்போ தான் யார் சொல்கிறாருன்னா, இந்த வார்த்தையை சொல்கிறது யார், இதோ நான் மதியற்றவனாய், நீ எனக்கு எனிமி கிடையாது, ஆனால் நான் எப்படி நினச்சிக்கிட்டேன், நானே எனக்குள்ளே தவறாக நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறேன், உன்னிட்ட இப்படி நடந்துக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி சவுல் ஃபீல் பண்ணி சொல்லுகிற வார்த்தை தான் என்ன சொல்கிறாரு, மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதே மாதிரி தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு விடுதி காப்பாளர் இருக்கிறாரு. அவர் விடுதி காப்பாளர்னா உங்களுக்கு தெரியும், பிள்ளைகள் வர்ற டைமு. இது ஒரு ஆண் விடுதி, ஆண்கள் தங்குகிற ஒரு விடுதி. அப்படி அந்த ஆண்கள் தங்குகிற அந்த விடுதியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், 4 மாணவர்கள் எல்லாரும் நீங்கள் ஹாஸ்டலில் இருந்தவங்களுக்கு அந்த பழக்கம், ஒரு டைம் கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே. காலையில் இத்தனை மணிக்கு எந்திக்கிறணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இத்தனை மணிக்கு கிளாஸ்க்கு போகணும், இத்தனை மணிக்கு ஒர்க்குக்கு போகணும், அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதே போல் இவங்களுக்கும் 9:30 மணிக்கு எல்லா பாய்ஸும் என்ன செய்யணும், அவங்க ரூமுக்கு அவங்களுக்கு அசைன் பண்ண இடத்துல போய் என்ன செய்யணும், தூங்கணும். அப்படி தூங்கிட்டு இருக்கும்பொழுது 4 ஆண் மக்கள் என்ன செஞ்சாங்க, வாலிபர்கள் அவங்களுடைய படுக்கையில் இல்லை. அப்போ அந்த வார்டன் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், காப்பாளர், விடுதி காப்பாளர் அப்படியே ஒவ்வொரு அறையாக போய் பார்க்குறாரு, எல்லாரும் கரெக்டாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது 4 பெட்டில் இல்லை. இப்போ இவங்க எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சுற்றி வெளியே, ஒருவேளை இந்த கிரவுண்டில் எங்கேயா நிற்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெளியே பார்த்தா 2 மாணவர்கள் ஒரு மரத்தடியில் நிற்கிறாங்க. ஓகே, 2 பேர் நிற்கிறாங்க, பட் இன்னும் 2 பேர் என்ன அப்படின்ட்டு இவங்களை விசாரிச்சா தெரியும் அப்படின்னு சொல்லி நினச்சி என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த விடுதி காப்பாளர் கிட்ட போகிறாரு. கிட்ட போயிட்டு, என்னடா இந்த நேரத்தில் ஏன் இங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த 2 பையங்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சும்மா தான் சார் நிற்கிறோம், கொஞ்சம் காற்று ஒரு மாதிரி இருந்துச்சு, புழுக்கமாக இருந்துச்சு, அதனால கொஞ்சம் காத்தாடமாக வந்துட்டு திருப்பி போயிடுவோம் சார். இப்போ சரி, உங்கள் கூட இருந்தாங்க, இன்னும் 2 பேரை காணுமே, எங்கடா அவங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னா, தெரியாது சார் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி இவங்க பேசிகிட்டே இருக்கும்பொழுது நினச்சா மேலேருந்து ஒரு தொப்புன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான், கீழே விழுகிற சத்தம். என்னன்னு பார்த்தேன்னு சொன்னால், அவங்க தேங்காய் மரத்துக்கு கீழே நிற்கிறாங்க. 2 பேர் மேலே என்ன செஞ்சுருக்காங்க, தேங்காவை பறித்து போட்டுட்ருக்காங்க. அப்போது அவங்க பார்த்தீங்களா, தெரியாத திருத்தனமாக அவங்க செய்கிறாங்க. ஏன்னா சொன்னால், விடுதி காப்பாளர் என்னது, அவர் அவங்களுக்கு பொறுப்பான ஒருவர். ஆனால் அவர்கிட்ட என்ன செய்கிறாங்க, இவங்க போய் சொல்கிறாங்க. அப்போ 4 பேரையும் என்ன செஞ்சார்,
அவங்களும் கீழே இறக்கி வச்சு தேங்காவை எடுத்துகிட்டு என்ன செய்கிறாங்க, நேராக ஹாஸ்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்டலுக்கு போய் அங்கே தேங்காவோட அங்கே வெயிட் பண்ணுறாங்க. சரி தேங்காய் வச்சுட்டு நீங்கள்லாம் போய் படுங்க, மீதியை காலைல விசாரிச்சுக்கலாம்னு. ஆனால் இந்த பாய்ஸ்க்கு என்ன செய்யலை, அப்படி போக விருப்பம் இல்லை. ஏன்னா இப்பயே நம்ம எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவோம், சரி கட்டிடுவோம். இல்லாட்டி என்ன, இது காலையில் போனால் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அசிங்கமாயிரும், பிரின்சிபலுக்கு தெரிஞ்சிடும், அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிடும், நிறைய காரியங்கள் இல்லை. வெக்கப்பட்டு அவங்க அப்பா அவங்க கேட்டாங்க சார்கிட்ட, நம்பர்லாம் சார் பேசிட்டு சார் போங்கடான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. ஆனால் இவங்க போகலை. கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி சத்தம் கேட்டு அவருக்கு வெளியே வந்து, என்னடா நான் தான் உங்களை போக சொன்னேனே, ஏன் போகலை? அப்பா அவங்க சார் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், தெரியாமல் செஞ்சிட்டோம் சார், மதியானமாக இதை செஞ்சிட்டோம், இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் போயிடுறாங்க. அப்படி போகும்பொழுது அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் சாரும் மன்னிச்சிட்டாரு. ஏன்னா இந்த வயதில் படிக்கிற காலங்களில் ஒரு விடுதியில் இருக்கும் பொழுது ஒரு தேங்காய் சாப்பிட்றேன் ஒரு ஆசை, இதெல்லாம் அப்படின்னு சொல்லி மன்னித்து அமிச்சேன். அதை மதியானமாக நாங்கள் செஞ்சோம். அதுக்கு சார்கிட்ட கேட்டிருந்தா கூட, சார் எங்களுக்கு தேங்காய் சாப்பிட ஆசையாக இருக்குது, இன்றைக்காச்சும் பறிச்சிங்கன்னா ஒன்று கொடுங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க தான் இல்லையா? ஆனால் இங்கே இந்த வாலிபர்கள் புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டாங்க. அதே போல் தான் தாவீது என்ன செஞ்சாருன்னா, அவர் சொல்லும் பொழுது இல்லை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல, அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு எப்படி கூப்பிடுவாருன்னா மகனே அப்படின்னு கூப்பிடுவாரு. இது என்னுடைய மகனின் சத்தம் மாதிரி. சரி, நம்ம ஆண்டவர் இதே மாதிரி தாங்க, ஆண்டவரும் உங்களை என்னையும் நம்ம தவறு செஞ்சுட்டு அவர்கிட்ட, ஆண்டவரே நான் இதை மதியானமாக செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர் உங்களையும் என்னையும் மன்னிக்க வல்லவராக இருக்கு. நம்ம ஆராதிக்கிற தேவன் மன்னிக்கிறவர், மறக்கிறவர், மன்னித்து ஞாபகம் வைக்கிறவர் இல்லை, மன்னித்து அதை மறந்து விடுவோம். நம்முடைய பாவங்களை என்ன செய்கிறாரோ மன்னித்து மறந்து விடுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம மதியானமாய் செய்த காரியங்களை அவர் ரொம்ப ஈஸியாக மன்னித்து கடலின் கடையாந்திரங்களில் அவர் போட்டு என்ன செய்கிறாரோ அதை மீண்டும் கூட நினைக்காத தேவன் நம்ம பண்ணுறோம். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்வோம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் என்ன மதியானமாய் செய்த பாவங்கள் எல்லாம் அவர் மன்னிக்க வல்லவர் இருக்க. நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய தப்பிதங்களை உணர்ந்து நம்ம அறிக்கைன்னு சொன்னால் நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட நீதி உள்ள தேவத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த தகப்பனே, இரக்கமுள்ள ராஜாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, யாரெல்லாம் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே நாங்கள் மதியானமாய் செய்து விட்டோம் என்று சொல்லி தங்களை தாழ்த்தி ஆண்டவரே உணர்ந்து உடைய பாட்டில் வருகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் நீ மன்னிக்கிறேன் என்ற அந்த நம்பிக்கையோடு இன்னைக்கு எல்லாம் வரப்போகிற ஒவ்வொருவருக்காக உடைய பாட்டில் வருகிறோம் சாமி. இந்த வழியிலும் கூட எங்களையும் உடைய பாட்டில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய மதியானமாக நாங்கள் செய்த தவறுகளை தயவாய் மன்னித்து எங்களை வழி நடத்துங்க சாமி. நாங்கள் உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாகவும் உமக்கு பிடித்த ஜீவியத்தை நாங்கள் செய்யத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்யுங்க. பரலோக ராஜ்யத்தில் வருவதற்கு நாங்கள் தகுதிப்படுத்துவதற்கு அல்ல ஆண்டவரே, நீர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உடைய அன்பிலும் உடைய கிருபையிலும் நாங்கள் வளர நீங்கள் கிருபை செய்யுங்க. நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசிக்க ஆண்டவரே தேவ ஒத்தாசியும் தேவ பலனும் எங்களுக்கு தாங்க. வியாதியோடு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவளோடு கூட உடைய கரம் இருந்து அவளை வழி நடத்த வேண்டுமா உடைய பாட்டில் கெஞ்சி நிற்கிறோம் சாமி. நீ செய்த சகல நன்மைகளுக்காக உடைய பாட்டில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒன்றுக்கு உதவாத அற்புதம் தூசியமாக எங்களை இம்மட்டுமாய் நீர் காப்பாற்றி வருகிற அதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் சாமி. நம்முடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் எங்களை நீர் சேர்த்து கொள்ள வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.